வலைக்கும் சலாம். எங்கன்னு பேசுறீங்க? சவுதி அரேபியால இருந்து பேசுறேங்க. சவுதி அரேபியா எந்த ஏரியா? நான் ஜுபைல்ல இருந்து பேசுறேன். ஜுபைல். உங்க பேரு? என் பேர் அப்துல் சலாம். அப்துல் சலாம். எந்த ஊரு? எனக்கு 2 கேள்வி கேட்கணுங்க. ஒரு கேள்வி கேளுங்களேன், நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஓகே. ஒண்ணு வந்து நம்ம புதுசா ஒரு வீடு கட்டி குடி போகும்போது இஸ்லாம் முறைப்படி என்ன செய்யணும்? ரைட், நல்ல கேள்வி. அடுத்து சவுதியிலிருந்து சகோதரர் அப்துல் சலாம் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வியை பார்த்தீர்கள். அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், புதிதாக நம்ம ஒரு வீடு கட்டி குடி போகும்போது அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கு என்ன, அதான் அவர் கேட்குறார். வீடு கட்டி குடி போவதற்காக ஒரு சடங்கு மார்க்கத்தில் கிடையாது. இந்த சமுதாயத்தில் செய்கிற எல்லா சடங்குகளுமே மார்க்கம் சொல்லாத பாவமான விதத்தான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடு குடிபோவதற்காக வேண்டி மௌலுது ஓதுவது, வீடு குடிபோவதற்காக வேண்டி சிறப்பு வழிபாடுகள் செய்வது, ராத்திபுகள் செய்வது, திக்ருகள் செய்வது, மாட்டை கொண்டை நடுவூட்டில் விட்டு அதை சிறுநீர் கழிக்க வைப்பது, முதல்ல பாலை காய்ச்சி பொங்கணும் என்று சொல்வது, மஞ்சள் அங்கங்கே மூளைகளெல்லாம் தடவுறது, இது மாதிரியான நிறைய மூட்டிகங்களை எல்லாம் வாசலில் அந்த நமச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் கருப்பு கயிறெல்லாம் கட்டி தொங்க போடுறது, இப்படி நிறைய கூத்துக்கள்லாம் நடக்குது வீடு குடி போகிறவங்கிற பேரில். இது அனைத்துமே பிற சமயத்து கலாச்சாரம். பிறர் சமயத்து கலாச்சாரமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம காத தூரம் விலகி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு சமுதாயத்தினுடைய நடவடிக்கைக்கு ஏற்ப யார் நடக்கிறாரோ அவரும் அவங்கள சேர்ந்தவர் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது வேற ஒருத்தங்க அவங்க மார்க்க கடமையாக செய்கிறாங்க, அவங்க மதத்தில் உள்ள சடங்காக செய்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏன் இது ஏன் ஒரு முஸ்லீம் செய்யணும்? எல்லா காரியத்தையும் பிஸ்மில்லான்னு சொல்லி துவங்குற மாதிரி பிஸ்மில்லான்னு திறந்துக்கிட்டு உள்ளே போங்க. போய் வேணா அல்லாட்ட துவா செய்யுங்க. எல்லாவற்ற ஒரு ஒரு ஹாஜத்தாக ஏதாவது தொழுகை ஏதாவது செய்து விட்டு நீங்களா விரும்பி, அது கூட்டாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாட்ட நம்ம கேட்கலாங்கிற முறையில் அப்படி ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாட்ட துவா செய்யுங்க. அது ஓகே. அதிகபட்சமாக நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், வீடு குடிபோவதற்காக வேண்டி நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு விருந்து கொடுக்கலாம். அது ஒன்று தான் நமக்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்படி வீடு குடி போகிறதுக்கு விருந்து கொடுக்கலாம் என்று நேரடியாக ஹதீஸ் இல்லாவிட்டாலும் அதை விளங்குவதற்கு ஏற்றவாறு ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அழகான மார்க்கத்தை என்னிடத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று வர்றீங்க. சில பேர் வர்றீங்க, சில பேர் வராமல் இருக்கிறீங்க. என்னுடைய இந்த பணி, என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறானே இந்த வேலை, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம்? ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுகிறான். நல்ல அழகான முறையில் வீட்டை கட்டிவிட்டு தன்னுடைய ஊழியரை அழைத்து, நான் வீடு கட்டி விட்டேன், இந்த வீட்டில் நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறேன், நீ போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியரை அனுப்பி விருந்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கிறான். அவனுடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்தார்களோ அவங்களுக்கு அந்த விருந்து கிடைக்கிறது. விருந்து அவர்கள் உண்கிறார்கள். யார் இந்த அழைப்பு அழைச்சி போடா வரமாட்டேன்னு சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு விருந்து கிடைக்காது. இந்த விருந்தை இழந்துடுறாங்க. இது மாதிரி தான் என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னைய அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். என்ன அனுப்பியிருக்கிறான்? சொர்க்கம்னு ஒரு வீடை கட்டிவிட்டான். அங்கே நிறைய விருந்து எல்லாம் தயாரித்து வச்சிருக்கிறான். நான் அந்த விருந்துக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். என் அழைப்பை கேட்டு என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களை அங்கே கொண்டே விட்டுருவேன், நல்லா சாப்பிடுவீங்க. என் அழைப்பை கேட்டு நீங்கள் வரல என்று சொன்னால் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது. அப்போ இந்த ஒரு வீடு கட்டி விருந்து ஏற்பாடு செய்து ஒரு ஊழியரை விட்டு அழைப்பு கொடுக்குறானே, அந்த மாதிரியான நிலையில தான் என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்
அல்லாஹ்ங்கிறவன் எஜமான், நான் வந்து ஊழியன், நீங்க வந்து மக்கள், சொர்க்கம் வந்து விருந்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை ஒரு ஓமையா சொல்லி காட்டுறாங்க. இது வந்து வீடு கட்டுறதுக்கு விருந்து கொடுக்கலாங்கிறதுக்காக அவங்க சொல்லலை. அவங்க சொன்னது வேற விஷயத்துக்கு சொன்னாங்க. என்ன விஷயத்துக்கு சொன்னாங்க? என்னுடைய பணி எத்தகையது என்பதை விளக்குவதற்காக இதை சொன்னார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை உதாரணம் காட்டும் பொழுது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அல்லது விரும்பத்தகாத ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு உதாரணம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. என்னைய ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறான்னு நம்ம பெருமையா சொன்னால் அந்த வேலை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து எதுக்கு உதாரணம் காட்டுறாங்க? வீடு கட்டி விருந்து கொடுப்பவன், அந்த மாதிரியான நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து இந்த உதாரணம் ஹராமானதை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்ட மாட்டாங்க. தவறானதை தனக்கு ஒரு நல்லதுக்கு உதாரணம் காட்ட மாட்டாங்க. கெட்டதுக்கு கெட்ட உதாரணத்தை காட்டணும், நல்லதுக்கு நல்ல உதாரணத்தை காட்டணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு கட்டி விருந்து கொடுக்கிறதுக்கு வந்து என்னுடைய வேலையும் அந்த வேலைக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னதன் மூலமாக நம்ம ஒரு வீடு கட்டினால் அதுக்கு விருந்து கொடுக்கலாம். அதிகபட்சமா உங்களுக்கு அனுமதி என்னன்னா பிஸ்மில்லான்னு சொல்லி திறந்து உள்ள போங்க. ஒரு சந்தோஷமா அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக, அவங்களுக்கு நான் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொடுப்பதற்காக வேண்டி சூப்பராக ஒரு விருந்தை தயார் பண்ணி அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக கொள்ளலாம். அதான் இருக்கே தவிர எந்த விதமான சடங்கு பாத்தியா ஒன்றுமே அது கிடையாது.